பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடைசி கால ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துகிறோம். பாருங்க, இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதான கர்த்தருடைய வார்த்தை யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். பாருங்க, ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, எங்களோடு நீ பேச போற வார்த்தைக்காய் நன்றி. இப்படி வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த வல்லமையான வார்த்தைகளை அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் கூட நீர் பேசுகிறதற்காய் நன்றி. இதை கேட்கிறவருடைய வாழ்க்கையிலும் நன்மை உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, நம்ம கேட்டதான வசனம் நமக்கு தெரியும். யோவான் ஐயா, அப்போஸ்தலராகிய யோவான், ஆண்டவராகிய இயேசுவோடு கூட நடந்தவர், ஆண்டவருக்காக அன்பின் சீசன் என்று சொல்லி அழைக்கப்பட்டவர், ரொம்ப ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழ்கிற ஒரு அனுபவத்தை பெற்றவர் தான் யோவான் ஐயா. யோவான் ஐயாவை குறித்து நம்ம இன்னும் அவருடைய அதிகாரங்களில் இந்த யோவான் அவர் எழுதியிருந்தான அதிகாரம் தான் அதிகமாக அவருடைய அன்பை குறித்து, ஆண்டவருடைய அன்பை குறித்து அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நமக்கு தெரியும் வெளிப்படுத்தின விசேஷத்துல கடைசி காலங்களை குறித்து அதிகமாக அவர் அதை பேசியிருக்கிறார். கடைசி காலங்களில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் அப்போஸ்தலனாகிய யோவான் ஐயாவுக்கு வெளிப்படுத்தி கர்த்தர் எழுதி கொடுத்ததான அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய யோவான் ஐயா கடைசி கால ஒரு அபிஷேகத்தை பெற்று அதை ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்கிற தேவ தரிசனத்தை பெற்ற ஒரு ஊழியக்காரர் தான். அவர்தான் வேத வசனங்களை குறித்தும் அநேக காரியங்களை எழுதியிருக்கிறார். அதுல ஒன்றுதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்ம கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்ம ஆண்டவரை அறிந்தவர்கள் கூட என்ன செய்கிறோம், ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம நன்மை பெற வேண்டும், அற்புதம் பெற வேண்டும், அப்படி என்று சொல்லி ஒரு ஏக்கமும் ஒரு வாஞ்சையும் இன்னைக்கு அநேகருக்கு உண்டு. ஆண்டவரை குறித்து என்ன செய்யணும், ஆண்டவரிடத்துல இருந்து மிராக்கிள் பெறணும், ஆசீர்வதிக்கப்படணும், அப்படியெல்லாம் நமக்குள்ள வாஞ்சை உண்டு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதெல்லாம் நமக்கு உண்மைதான், தேவைதான். ஆனால் அதை தாண்டி ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா, சத்தியத்தை அறிய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்போ சத்தியம் என்று சொன்னா என்ன? இன்னைக்கு அதே வசனத்துல தான் பாருங்க, அதே அதிகாரத்துல தான் அவர் பேசுகிறார். யோவான் அதிகாரத்துல தான் சத்தியம் என்று சொன்னால் என்ன என்று சொல்லும்போது, யோவான் 17வது அதிகாரத்துல 17வது வசனம் சொல்லுது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, சத்தியம் என்று சொன்னால்னா கர்த்தருடைய வார்த்தை தான் சத்தியம் என்று இங்க சொல்லப்பட்டிருக்கு. உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ சத்தியம் என்று சொல்கிறது என்ன? கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள். இப்போ நமக்கு பாருங்க, இந்த உலகத்துல நம்ம வாழும்போது நமக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்னவென்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை. ஏனென்று சொன்னால் இந்த கடைசி காலத்துல, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 21ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷம் தான் என்னது? வேத புத்தகம். ஒரு காலத்துல பாருங்க, வேதமே இல்லை, வேதம் இல்லாத காலமா இருந்தது. அன்றைக்கு ரோமர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட காலங்கள்ல ரோமன் கேத்தலிக் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு வேதம் இருந்தது, பல மொழிகள் இருந்தது, ஹீப்ரு மொழியில இருந்தது, அப்புறம் கிரீக்ல இருந்தது, லத்தீன்ல இருந்தது. ஆனால் சொந்த மொழியான இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான மொழிகள் பேசுகிறார்கள் ஜனங்கள். ஆனால் அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் எல்லா மொழிகளிலும் என்ன கிடையாது, வேதம் இல்லாத ஒரு காலம். அப்போ ஒரு ஊழியக்காரர் பாருங்க, 14வது நூற்றாண்டுல ஒரு ஊழியக்காரருக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் வருகிறது. என்ன ஏக்கம்னா, எப்படியாவது ஜனங்களுக்கு என்ன செஞ்சிடணும், வேதத்தை கொடுக்க வேண்டும். வேதம் இல்லாததுனாலதான் என்ன பண்றாங்க, இவர்கள் எல்லாம் சத்தியத்தை அறியாமல் போகிறார்கள் என்று சொல்லி ஒரு ஊழியக்காரராகிய ஜான் விக்லிஃப் என்கிறதான ஒரு ஊழியக்காரருக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம். ஏன் இந்த ஜனங்கள் சத்தியத்தை அறியாம இருக்கிறாங்க? இவர்கள் சத்தியத்தை அறியாம இருக்கிறதுனால தான் என்ன செய்யல, இவர்கள் ஆண்டவரை சரியா அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அதனாலதான் இவருடைய ஆத்துமாக்கள் விடுவிக்கப்படாமல், ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள் என்கிற ஒரு ஏக்கத்தை பெற்ற ஒருவர் என்ன பண்றாரு, அவர் இங்கிலாந்து தேசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அன்றைக்கு அந்த ரோமன் கேத்தலிக்குடைய அண்டர்ல இன்னைக்கு அந்த நாட்கள் இந்த உலகத்துல கிறிஸ்தவர்கள் எல்லாம் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. வேதம் அங்க இருக்கிற போப்புமார்களுக்கும் பாதிரியார்களுக்கு மட்டும்தான் அந்த என்ன செய்ய முடியும், வேதத்தை படிக்க முடியும், வேதத்தை விளக்கி மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் விசுவாச ஜனங்களுக்கு. இப்போ அவங்க என்ன தவறு பண்ணாலும் அந்த தவறுகளை தான் இவர்களும் ஃபாலோ பண்ணணுமே தவிர, அவர்களுக்கு வேதத்துல என்ன இருக்குது, வேதத்தின் ரகசியங்களை எப்படி படிக்கிறது என்கிற அந்த ஏக்கம் இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்வதற்கு மொழி பிரச்சனையா இருந்தது. அது மாத்திரமல்ல, அந்த வேதத்தை யாராலும் படிக்க முடியாதபடிக்கு பல கட்டுப்பாடுகளை வைத்திருந்தார்கள்.
ஆனால் பாருங்க, அன்றைக்கு அந்த ஜான் விக்லிஃபுடைய பாரத்தை கர்த்தர் அவருக்கு பாரத்தை கொடுத்து என்ன பண்றாரு தெரியுமா? அவர் வேதத்தை எப்படியாவது டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். அன்றைக்கு பரவலாக பேசப்பட்ட ஆங்கில மொழி, அன்றைக்கு 14ஆம் நூற்றாண்டுல அநேக ஜனங்களுக்கு ஆங்கிலம் தெரியும், ஆனால் ஆங்கிலத்துல பைபிள் கிடையாது. எப்படியாவது வேதத்தை என்ன பண்ணணும், டிரான்ஸ்லேஷன் பண்ணணும்னு சொல்லி அவர் விரும்பி ஏக்கத்தை பெற்று அந்த பாரத்தை அவர் பெறுகிறாரு. அந்த பாரத்தை பெற்று என்ன பண்றாரு தெரியுமா? வேதத்தை டிரான்ஸ்லேஷன் பண்ணும்படிக்காக முயற்சிகளை எடுக்கிறாரு. கடைசியில் அதை டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்காக அவர் டிரான்ஸ்லேஷன் பண்ண ஆரம்பித்தார். அதன் நிமித்தமாக அந்த ஜனங்களால், ரோமன் கேத்தலிக் ஜனங்கள் இவளுக்கு விரோதமாக அநேக விதமான தீமைகளை, இவரை ஒரு குற்றவாளி என்று சொல்லி, இவரை எப்படியாவது வேதத்தை டிரான்ஸ்லேஷன் பண்ணிடக்கூடாது என்று பலவிதமான தடைகளை போட்டார்கள், சிறையில் அடைத்தார்கள், பலவீனப்படுத்தினார்கள், அடித்து துன்புறுத்தினார்கள். ஆனாலும் அவர் என்ன செய்யல, அதை விடாதபடி அந்த பலவீனத்தின் மத்தியிலும் இந்த வேதத்தை அவர்கள் என்ன செய்தார்கள், இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணி கடைசியில் இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்தாங்க. அதன் பிறகு அவர் பலவீனப்பட்டதுனால, பலவிதமான சிறையிருப்பினால பலவீனப்பட்டு அவர் மரித்து போனார். ஆனாலும் வேதம் இங்கிலீஷில் மொழிபெயர்க்கப்பட்டதுங்க. ஏனென்று சொன்னால் அவருக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம் என்னன்னா, ஜனங்களுக்கு வேதத்தை நான் கொடுக்கணும், சத்தியத்தை ஜனங்கள் அறிய வேண்டும், சத்தியத்தை அறிந்தால் மட்டும்தான் அவர்கள் ஆத்துமா விடுதலை ஆக்கப்படும் என்பதை அவர்கள் உண்மையாய் அறிந்திருந்தார்கள். யோவான் சொன்ன அந்த வசனத்தை அவர் விசுவாசித்திருந்தார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்பது அந்த தரிசனத்தை பெற்றவராக வேதத்தை டிரான்ஸ்லேஷன் பண்ணி, அதன் நிமித்தமாகத்தான் பாருங்க 15ஆம் நூற்றாண்டுல 16ஆம் நூற்றாண்டுல அநேக ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்பிதான் நமக்கு கூட தமிழ் வேதாகமம் இப்போ 18ஆவது நூற்றாண்டுல நம்முடைய கரத்துல வேதம் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு உலகமெங்கும் இருக்கிற ஜனங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான மொழிகளில் வேதம் மட்டும்தான் இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமாக டிரான்ஸ்லேஷன் செய்யப்பட்டதான ஒரு பரிசுத்த புத்தகம் அப்படின்னா வேதாக மட்டும்தான். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் சொன்ன அந்த பாரம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவானுக்குள்ள அந்த பாரத்தை சொன்னார். சத்தியத்தை ஜனங்கள் என்ன செய்யணும், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஏனென்று சொன்னால் சத்தியத்தை ஜனங்கள் அறியத்தான் என்ன செய்ய முடியும், அவர் ஆண்டவர் அறிகிற அறிவில் வளர முடியும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தபடினால அந்த தரிசனத்தை அன்னைக்கு ஆண்டவர் ஒரு ஜான் விக்லிஃப், எப்படி இங்கே ஒரு ஜானோ அங்கேயும் ஒரு ஜான் விக்லிஃபுக்கு அந்த பாரத்தை கொடுத்து வேதத்தை மொழிபெயர்த்தாருங்க. ஏனென்று சொன்னால் ஒன்று தெரியுமா, கடைசி காலத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதங்கள் கலப்படமாக்கப்படுகிற ஒரு காலத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதத்துக்கு விரோதமாக அநேக விதமான பிரச்சனைகள் இன்னைக்கு எழும்பி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால தான் அதை அறிந்தவராக ஆமோஸ் என்கிற தீர்க்கதரிசி இப்படியாய் பேசுகிறார் 8வது அதிகாரத்துல, இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும், ஆகார குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகும் தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்ச காலத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, அப்படி என்று சொன்னால் கடைசி காலம் உலக பிரகாரமா உணவு பஞ்சம் ஒருபுறம் இருந்தாலும் அதை தாண்டி ஒரு கடைசி காலத்துல ஒரு பஞ்சம் வரப்போகிறது. அது என்ன பஞ்சம் என்று சொன்னால் வசன பஞ்சம். வசனம் கிடைக்க கூடாத ஒரு பஞ்ச காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதத்துல இன்னைக்கு சபைகளுக்கு போகிறோம், ஆனால் வேதத்தை கலப்படம் பண்ணி பேசுகிறார்கள், உண்மையான சத்தியத்தை பேச மறுக்கிறார்கள், சத்தியத்தை பேசுவதற்கு ஊழியக்காரர்கள் தயங்குகிறார்கள். ஏனென்று சொன்னால் கடைசி காலத்துல ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் இன்னைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வசனம் கிடையாத பஞ்ச காலம். இன்னைக்கு அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்தை படிப்பதற்கு மனமில்லாத காலம், கடைசி காலம். ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, பஞ்ச காலம், வேதத்தை வசனம் கிடைக்காத ஒரு பஞ்ச காலம் வந்திருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் உங்க கருத்துல என் கருத்துல வேதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்துக்காக எத்தனையோ பேர் இரத்த சாட்சியாய் மரித்து இருக்கிறாங்க. இந்த வேத புத்தகம் உங்க கரத்துல கொடுக்கும்படிக்காக எத்தனையோ பேர் அடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாய் வேதத்தை உங்க கரத்துல கொடுக்கும்படிக்காக இயேசு கிறிஸ்துவே கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி இருக்கிறத நீங்களும் நானும் உணர்ந்து கொண்டு சத்தியத்தை அறிவோம். சத்தியம் நம்முடைய கடைசி கால வாழ்க்கையில, கடைசி காலத்துல உபத்திரவம் பெறுகிற காலம்தான், வேதனைகள் மிகுந்த காலம்தான். ஆனாலும் சத்திய வசனம் உங்களை தாங்கும், நம்மை ஆறுதல் படுத்தும். ஏனென்று சொன்னால் வசனத்துல ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் போது, அந்த இயேசுவின் உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை நமக்குள்ள ஆளுகை செய்யும் போது, நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கிற எல்லா போராட்டங்களையும் மாற்றுவதற்கு கர்த்தருடைய வார்த்தை போதுமானதா இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். சத்தியத்தை அறியும்படிக்காக சத்தியத்தை என்ன செய்வோம், இன்னும் அறிய வேண்டும் என்கிற ஏக்கத்தை பெற்று நம்ம ஆண்டவருக்காய் வாழுவோம். பரிசுத்த பிதாவே, நீ பேசின வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் 30, 60, 100 மடங்கு கனி உள்ளதாய் மாறட்டும்.
இயேசுவின் நாமத்தில் பிதா.